ஆண்டில் PC அன்பழகன் அவர்களுடைய அயராத உழைப்பிலே வெளிவரவுள்ள நதிகள் நனைவதில்லை என்ற இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதிலே உண்மையிலேயே பெருமை கொள்கின்றேன். போதும் ஒரு இளமை துடிப்பு தெரிந்தது. ஆட்டமும் சரி, பாட்டும் சரி, அதை நாட்டியமாக எடுத்து கொடுத்த ராதிகா அவர்களும் சரி, ஒளிப்பதிவாளரும் சரி, அத்தனை டெக்னீஷியனுடைய திறமையும் நாம் பார்த்த 5 படங்களிலேயும் தெரிகிறது. ஆகவே நிச்சயமாக இந்த படம் முழுவதும் பார்க்கிற போது அந்த துள்ளல் தெரியும் என்பது எனக்கு தெரிகிறது. ஆகவே அந்த கலைஞர்களை நான் மனமாற உளமாற வாழ்த்துகிறேன். இன்னைக்கு இங்க நம்ம கலைப்புலி சேகர் அவர்களும் சிவா அவர்களும் இருக்காங்க. இப்ப படம் எடுக்கிறது கூட கஷ்டமா இல்லையா? படத்தை வெளியிடுறது தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு திரையுலகமே பயந்து போய் கொண்டிருக்கிற காலத்தில் நம்முடைய அருமை நண்பர் அன்பழகன் அவர்கள் தைரியமா தயாரிப்பாளராக இருந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆகவே அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் அன்பழகன் அவர்கள் திரைத்துறையிலே வெற்றி பெற வேண்டும். ஆகவே ஐயா சிவாவை போன்றவர்கள், சேகரை போன்றவர்கள் எல்லாம் துணையாக இருந்து அந்த படத்தை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று திரையுலகத்தை சார்ந்த இந்த தூண்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பழகனை ஒரு ஆல்பா டைரக்டர் என்று கூறலாம். ஆல்பா மேல் என்பது போல ஆல்பா டைரக்டர், ஆளுமையுள்ள டைரக்டர். ஆல்பா மேல் என்றால் ஆளுமையுள்ளவன், முதல் தரமானவன் என்று பெயர். அதே போல இவருடைய இன்விடேஷன் நீங்கள் பார்த்தீர்கள், அதிலிருந்து தெரியும் அவர் ஒரு ஆல்பா டைரக்டர். இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய போட்டோவை முதல் பக்கத்தில் பதிவு செய்வதற்கு ஒரு ஆளுமை வேண்டும். எந்த இயக்கம், எந்த புரொடியூசராவது அவர் முன்பக்கத்தில் எங்கேயாவது சமீபத்தில் புரொடியூசர் போட்டோவை பார்த்திருப்பீங்களா? நம்ம தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கு தெரியும், பெரும்பாலான பெரிய படங்களுக்கு எந்த தயாரிப்பாளரும் படப்பதிவு நடக்கிற இடத்திற்கு செல்வதில்லை. இது எல்லாருக்கும் தெரியும். என்னவென்றால் நாம் தெரியாத, நாம் போயிருக்கிறேன், நீ போயிருக்கிற சொல்லலாம். ஆனா பெரும்பாலும் அப்படித்தான் நடக்கும். அத்தகைய காலகட்டத்தில் ஒரு ஆல்பா டைரக்டராக PC அன்பழகன் இங்கே வந்திருக்கிறார். அதன் காரணம் என்ன? தமிழகத்தின் தென்பகுதியிலே ஒரு சமுதாயத்திற்காக, மகளிரின் எழுச்சிற்காக மேலார் மராப்பு போடக்கூடாது என்பதை எதிர்த்து நின்று வெற்றிகளை படைத்த ஐயா வைகுந்தனாரின் வழியில் வந்தவர் PC அன்பழகன். அது மட்டுமல்ல, இன்று அவர் யாரிடம் இருக்கிறார்? ஆளுமையுள்ள ஒரு தாயின் புதல்வனாக இருக்கிறார். ஒரே நாளில் கடந்த 70 ஆண்டு காலமாக வேட்டி கட்டி கொண்டு இந்த கிரிக்கெட் கிளப்பில் வரக்கூடாது என்ற சட்டத்தை ஒரே நாளில் உடைத்தெறிந்த ஒரு ஆளுமை மிக்க அம்மாவின் வழியில் இருக்கிறவர் PC அன்பழகன் அவர். டிஜிட்டல் ஃபார்மேட் வந்த பிறகு யாருனாலும் டைரக்டர் ஆகலாம், யாருனாலும் நடிக்கலாம். மதிப்புக்குரிய மகிழ்ச்சி அண்ணாதுரை அவர்கள் நடிச்சா கூட நாளைக்கு டைரக்டர் ஆகலாம், நாளைக்கு நடிக்கலாம். ஆனா நம்ம அவர் ஆக முடியாது. நம்மளால ஒரு மயில்சாமியாகவோ ஒரு பௌத்தராவோ நிச்சயமா ஆட முடியாது. அதுக்கு நிறைய ஃபார்மேட் இருக்குது, அதுக்கு நிறைய விதிகளும் தளங்களும் நிறைய இருக்கு. அதை நம்மளால பண்ணவே முடியாது. அதுக்கு நம்ம இன்னொரு வாட்டி பறந்து வரணும். ஆனா நடிகராக, இயக்குனராக யாரு பணம் இருந்தாலும் ஆகிக்கொள்ளலாம். 2 முனை இருக்குது எப்பயுமே. அவருக்கு தெரியும். என்னால தப்பா சொல்லுவேன். சயின்ஸ் ரொம்ப சின்ன வயசுல படிச்சது. நியூட்டன் லா, எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. ஒரு டிஜிட்டல் வந்த பிறகு யாருனாலும் படம் எடுக்கலாம். ஒரு எந்த கற்பனையாளர், நல்ல சிந்தனையாளர் படம் எடுக்கலாம். அதே மாதிரி எவர்னாலும் நடிச்சிருக்காங்க, யாருனாலும். அதனால நமக்கு நிறைய படம் வருது, தியேட்டர்கள் கிடைக்கல, பல பிரச்சனைகள் நமக்கு. இதை வடிவமைக்கணும்னா சங்கங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கு பல திட்டங்கள் இருக்கணும், பல முறை ராக்கெட் அப்படிதான் அனுப்புறாங்க. அதே மாதிரி இதே மேடையில மயில்சாமி அவர்கள் நான் கேட்டுக்கிறேன். எனக்கெல்லாம் கொஞ்சம் சயின்ஸ்ல ஆர்வம் உண்டு. ஆனா அதை நம்ம ஆங்கிலத்தை படிக்கும் போது ரொம்ப குழப்பமா இருக்குது. நம்ம 1ஆம் வகுப்புல இருந்து பயாலஜியோ காஸ்மாலஜியோ எங்களால படிக்க முடியாது. ஆனா நீங்க அதுக்கு ஒரு தமிழ் புக்கு, நீங்க தமிழ்லயே படிச்சு வந்தவர், நீங்க ஒரு தமிழ் புக்கு போடுங்க. எங்களுக்கு பயாலஜியில் எடுத்தீங்கன்னா செல் அமைப்பு, சைட்டோபிளாசம், குரோமோசோம், அப்புறம் மியாசிஸ், மெட்டாசிஸ் என்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு சரியா புரியறதில்ல. படிக்கிறோம், சில குழப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் என்னங்க? அதே மாதிரி காஸ்மாலஜில மேட்ரு, பிளாக் ஹோலு, இப்ப காட் பார்ட்டிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க தமிழ்ல தெரியற மாதிரி புக்ஸ் எல்லாம் இல்ல. ஏன் சார் அறிவியல் துறையில அவ்வளவு புக்கு சாதாரணமா படிக்கிற மாதிரி புக்ஸ் இல்ல. மத்த இங்கிலீஷ்ல நிறைய இருக்குது, அது நமக்கு புரியல. அதனால நீங்க அதெல்லாம் கொஞ்சம் வெளியிடறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுநர் இன்ட்ரெஸ்டா படிப்போம். ஏன்னா இப்ப இன்னைக்கு உதாரணமா ஜூனியர் நிறைய இந்த படத்தின் மூலமாக ஜெயிக்க போகிறார்.
எந்த கஷ்டம் இருந்தாலும் ராக்கெட் வானவண்டில ஒவ்வொரு கஷ்டங்களா தாண்டி தாண்டி போய் ஜெயிச்சு நம்ம கைதட்டுற மாதிரி அவர் ஜெயிச்சுக்கிறாரு பாருங்க. அது மாதிரி இந்த திரைப்படம் வெல்லும். விநியோகஸ்தர் துறையிலும் சரி, வசூல் துறையிலும் மாபெரும் வெற்றியை படைத்து அன்பழகரும் சரி, அவரை நம்பி இருக்கின்ற நாயகன் நாயகி இசையமைப்பாளர் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். PC அன்பழகன் ஒரு கடுமையான போராளி, உழைப்பாளி, சிந்தனையாளர். அவர் இந்த படத்தில் ஒரு இயக்குனராக நிச்சயமாக வெற்றி பெறுவார். ஐயா முத்துராமன் சார் அவர்கள் சொன்னது போல இந்த ரிலீஸ் செயல்களை சவால்களை எல்லாம் தாண்டி அவர் ஒரு தயாரிப்பாளராகவும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அதுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் நிச்சயமாக இருக்கும். இந்த படத்தின் பாடல்கள் மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. சௌந்தரியன் மிகச்சிறந்த இசையமைப்பாளர், மிகச்சிறந்த திறமைசாலியான இசையமைப்பாளர் தமிழில் இருக்கிறவர்கள் முக்கியமான ஒருத்தர் சௌந்தரியன். அவருக்கு இன்னும் சரியான இடம் அமையவில்லை. இந்த படம் அந்த வாய்ப்பை உருவாக்கி தரும் நினைக்கிறேன். இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நதிகள் நனைவதில்லை இந்த படத்தினுடைய டைட்டிலை கேட்கும் போதே இது கண்டிப்பாக ஒரு கவித்துவம் நிறைந்த ஒரு படமாக இருக்கும் என்று எல்லோருக்கும் தோன்றும். நல்ல காதல் உணர்வுகளை அசைக்கியப்படுத்தாமல் அழகாக இந்த படத்தின் மூலமாக திரு PC அன்பழகன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த படத்திலே உழைத்தவர் திரு கார்த்திக் ராஜா அவர்கள் குறைந்த நேரத்தில் தன்னுடைய முழு திறமையும் இந்த படத்தில் காட்டியிருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. ஏனென்றால் ஒரு படம் 300 நாள் 400 நாள் என்று போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் குறைந்த காலகட்டத்தில் இந்த படப்பிடிப்பை முடித்திருக்கிறார்கள் என்றால் அது இயக்குனருக்கும் திரு கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் இருந்த ஒன்று சேர்ந்த ஒரு எண்ணமும் இந்த படத்தில் அவருக்கு இருந்த ஈடுபாடும் தான் அதற்கு காரணம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். நதிகள் படத்தின் வெளிப்பாக நண்பர் PC அன்பழகனுடன் இணைந்து பணியாற்றியதில் பெருமை அடைகிறேன். அதே போல ஒரு கேமராமேனா ஒரு டைரக்டருக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அருமையான லொக்கேஷன்ஸ், கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு அருமையான லொக்கேஷன்ல நல்ல பிக்சோரியல் ஏரியாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். வாழ்த்து வந்த உங்களுக்கு நன்றி. இந்த மேடை எனக்கு புதுசு. நிலவுக்கு போன மாதிரி நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிற இடத்துல இந்த செவ்வாய்க்கு பயணிக்கக்கூடிய இந்த அறிவியலாளனுக்கு என்ன வேலை தோன்றலாம். இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரியும். நான் இசை வெளியீட்டு விழாவில் இந்த அடையாளமாக கொடுக்கும் பொழுது வாங்கி கொட்ட அந்த பெண் அடுத்த தலைமுறை விஞ்ஞானி வாங்குறார். நான் கொடுக்கிறேன். எனக்கு விஞ்ஞானிங்கிற பட்டத்தை அரசாங்கம் கொடுத்துடுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பள பட்டியல பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் ஸ்லிப்ல என்னுடைய பேர் விஞ்ஞானின்னு இருக்கு. அந்த பொன் வரக்கூடியவங்க. இதை தாண்டி மூத்தவர் திரு SP முத்துராமன் சொன்னார் இல்லைங்களா, அறிவியலினுடைய உன்னர் அங்கம் தான் சினிமா அப்படிங்கிறதும் கூட அறிவியலுடைய அங்கமா வந்ததுதான். எங்கேயோ இருக்கக்கூடிய மனுஷனை திரும்ப திரும்ப பார்க்கும்படியாக பெரிய திரையில காமிக்கும் பொழுது அது ஒன்று அவங்க ஒரு காலத்தில் ஆடல் பாடல் இருக்கலாம், அரசர்களுக்கு மட்டும்தான் இருந்த அரசவையில் இருந்தத ஒரு கிராமத்து பாமரனுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத எங்கேயோ கண்டுபிடித்த சினிமாவை தமிழகம் காண்பித்தது. நல்லா புரிஞ்சுங்க, தமிழகம் சரியாக காண்பித்தது. டூரிங் டாக்கீஸின் வரையில சின்ன பையனா நானும் பார்த்தவன் தான். கோதவாடி கிராமத்திலிருந்து 4 கிலோமீட்டர் நடந்து போய் எம்ஜிஆருடைய படங்களை நான் பார்க்கும் பொழுது தரையில் உட்கார்ந்து பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்தேன். ஆனா எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தினுடைய பரிமாற்றம் வளர்ந்திருக்குது அப்படிங்கிறத உணர முடியாது. அன்னைக்கு அவர் போட்ட சண்டையை பார்த்தேன். அடுத்த பிறகு முரட்டுக்காலையில ஐயா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அமைச்சும் போது பார்த்தவன் தான். இன்னைக்கு நதிகள் நினைவதில்லை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த 3-4 பாடல் பார்க்கும் பொழுது கூட
ரொம்ப அருமையாக காமிச்சிருந்தாங்க. நானே நிலையற மாதிரி ஒரு நல்ல அற்புதமாக இன்னைக்கு படம் எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது விஞ்ஞானத்தினுடைய பரிமாற்றங்கள் இன்னைக்கு நான் போய் சேர்ந்த பொழுது 400 கிலோமீட்டர் உயரத்தினுடைய செயற்கைக்கோள் அனுப்பினோம். படிப்படியாக மாறிச்சு. அங்கங்கள் மாறி 400லிருந்து 800க்கு போனோம், 800லிருந்து 1200க்கு போனோம், 36,000 கிலோமீட்டருக்கு போனோம், 4 லட்சம் கிலோமீட்டர் போனோம். இப்போது 40 கோடி கிலோமீட்டருக்கும் போக முடியும் அப்படிங்கிற வரையில மங்கள்யான் அதனுடைய பணியை போயிட்டு இருக்குது. இப்படி இருந்தாலும் அதாவது சமுதாயத்தினுடைய வெவ்வேறு இடங்கள்ல, அது மருத்துவராக இருக்கட்டும், அறிவியலாளராக இருக்கட்டும், சட்டவராக இருக்கட்டும், எந்தெந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கும் அந்தந்த காலகட்டங்கள்ல மனித சமுதாயத்திற்கு கண்டிப்பாக வெவ்வேறு வழிகளில், கலை என்பது வெவ்வேறு வழிகளில் அதனுடைய உருவத்தை காமிச்சு அவர்களுடைய வேலைப்பாடுகளை தாண்டி ஒரு சிறு சிறு அங்கங்களை, மனிதம் என்பவன் மரங்களுக்கு தாண்டி, மிருகங்களையும் தாண்டி, மனிதன் என்பவன் அவன் செய்யக்கூடிய வேலையும் தாண்டி இன்னொன்று வேணும் அப்படிங்கிற பொழுது புதுவகையாக அறிவியல் கொடுத்த ஒரு கண்டுபிடிப்பு தான் சினிமா. அது சரியா கொண்டு போயிருக்காங்க.